தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு மின்மாற்றிகள் கொள்முதல் செய்ததில் தவறுகள் நடந்திருக்கிறது என்று ஒரு அமைப்பு புகார் தெரிவித்து நீதிமன்றத்திலும் அது குறித்து வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கினுடைய தீர்ப்பில் இன்று உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள். அது குறித்து சில விளக்கங்களை அளிப்பது என்னுடைய கடமையாக கருதி உங்களை அனைவரும் இந்த நேரத்தில் நான் சந்தித்திருக்கின்றேன். குறிப்பாக மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் மின்மாற்றிகள் கொள்முதல் என்பது 1987ஆம் ஆண்டு தொடங்கி அன்றைய நடைமுறைகள் என்ன பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறை தான் இன்று வரை தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன. ஒரு டெண்டர் கோட் பண்ணும்போது 20 பேர் 30 பேர் அந்த டெண்டரில் கலந்துக்குவாங்க. சில பேர் L1 ப்ரைஸை கோட் பண்ணுவாங்க, ஒரே மாதிரியான ப்ரைஸ் இருக்கும். சில பேர் L2 ப்ரைஸ் ஒரே மாதிரியா இருக்கும். சில பேர் L3 ஒரே மாதிரியான ரேட்டை கோட் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தா 1987 கூட ஒரு டெண்டரில் 2 பேர் L1 ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. அதே 87 திரும்ப 3 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரிசையாக 2006 L1 ஒருத்தர்னா L2 23 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. L3 அன்னைக்கு 18 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. 2011-12 எடுத்தீங்கன்னா 29 நபர்கள் டெண்டரில் கலந்துக்கிட்டதில் L3யில் பார்த்தீங்கன்னா 17 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. இப்படி 11-12 ஆரம்பித்து 13, 14, 13 அதே மாதிரி வரிசையாக இப்போ வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 டெண்டருக்கு மேலே போடப்பட்டதில் பார்த்தீங்கன்னா 16-17 17 பேர் ஒரு டெண்டரில் கலந்துக்கிறாங்க. அதில் 4 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணுறாங்க, 11 பேர் L2வை ஒரே ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அதே 16-17 ஒருத்தர் L1, L2 18 பேர், L3 6 பேர். அதே 16-17 21 பேர் கலந்துக்கிட்ட டெண்டரில் L1 ஒருத்தர், L2 ஒருத்தர், L3 17 பேர். அதே 16-17 L1 ஒருத்தர், L2 ஒருத்தர், L3 31 பேர். இன்னொரு 16-17 டெண்டரில் 5 பேர் L1, 29 பேர் L2. 17-18 28 பேர் கலந்துக்கிட்டதில் 5 பேர் L1, 6 பேர் L2, ஒருத்தர் L3. 19-20 12 பேர் L1, ஒருத்தர் L2, 20 பேர் L3. அதே 19-20 11 பேர் L1, ஒருத்தர் L2, ஒருத்தர் 6 பேர் L3. இன்னொரு 19-20 டெண்டரில் 12 பேர் L1, ஒரே ப்ரைஸை கோட் பண்ணது 12 பேர். இன்னொருத்தர் L2 1, L3 4. 20-21 33 பேர் கலந்துக்கிறாங்க. 11 பேர் L1 ப்ரைஸை மேட்ச் பண்ணி கோட் பண்ணியிருக்காங்க. 15 பேர் L2 ப்ரைஸை ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. L3 ஒருத்தர். இப்படி முறையாக டெண்டர் போடும்போது ஒருத்தர் ஒரு கலந்துக்கிறவங்க 30 பேர் 35 பேர் 40 பேர் இருக்கும்போது குறிப்பிட்ட சிலர் L1 ப்ரைஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். சில பேர் L2 ப்ரைஸ் கோட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் L3 ப்ரைஸை கோட் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக டான்ஜெட்கோ பொறுத்த வரைக்கும் என்னென்னா L1 ப்ரைஸை யார் மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டரை பிரித்து கொடுப்பாங்க. ஒருத்தரே சப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இது 1987 இருக்கக்கூடிய நடைமுறை. அதை L1 மேட்ச் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ நமக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிரித்து ஒர்க் ஆர்டர் கொடுப்பாங்க. இதுதான் இதுவரை இருக்கக்கூடிய நடைமுறைகள். இந்த நடைமுறைகள் தான் டான்ஜெட்கோ தொடர்ந்து பின்பற்றி வருது. இது இல்லாமல் இந்த டெண்டரை ஸ்க்ரூட்டினி கமிட்டி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் போர்டு கமிட்டி ஒன்று இருக்குது, 3 கமிட்டி இருக்குது. இதில் இந்த டெண்டரை ஃபைனல் பண்ணுறதுக்கு சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்கக்கூடிய 3 கமிட்டிகள் தான் இந்த டெண்டரை ஃபைனல் பண்ணி இந்த ஆர்டர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறது. அதிகாரிகள் சார்ந்த அந்த 3 குழுக்கள் தான் ஒவ்வொன்றா ஃபைனல் பண்ணி இதுக்கான உத்தரவுகளை பிறப்பிக்கிறாங்க, அவங்களுக்கான ஆர்டர் கொடுக்குறாங்க. அதனால் இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் டான்ஜெட்கோனுடைய இந்த மின்மாற்றி கொள்முதலை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள் என்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறைகளால் இப்பொழுதும் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன. இடையில சில நேரங்கள் ஆட்சி மாறி இருக்கலாம். ஆட்சி மாறி இருந்தாலும் கூட அப்பொழுதும் அதே காலத்தில் இந்த நடைமுறைகள் தான் பின்பற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் குறிப்பாக அந்த ஒரு அமைப்பு தாக்கல் செய்த வழக்கில் ஏதோ இப்பொழுது இந்த 4-5 ஆண்டுகளுக்குள்ள டான்ஜெட்கோல தவறு நடந்ததை போல தனியாக அதை பிரித்து எடுத்து நீதிமன்றத்திலே வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார். அது குறித்து புகாரையும் கொடுத்திருக்கின்றார்கள். நீதிமன்றம் என்று சிபிஐ விசாரணைக்கு என்று உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள். ஆகையால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த டான்ஜெட்கோனுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பொறுப்பு பார்த்ததுனால சொல்கிறேன், எந்த இடங்களிலும் டான்ஜெட்கோ அல்லது அரசு நிர்வாகம் இதில் எந்தவித தவறுகளுக்கும் இடமில்லை. முறையாக 3 குழுக்கள் அதை பரிசீலித்து
ஒவ்வொரு டெண்டரும் இறுதி முடிவு எடுத்துதான் அதற்கான உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எந்த இடங்களிலும் அரசுக்கோ டான்ஜெட்கோக்கோ ஒரு நயா பைசா கூட இழப்பு ஏற்படவில்லை என்பதை மிக தெளிவாக உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், அவங்க என்னன்னா ஒரே பிரைஸை கோட் பண்ணியிருக்காங்க, எப்படி கோட் பண்ணுவாங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஒரு பிரைஸை கோட் பண்றது வந்து நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது. 40 பேர் கலந்துக்கிறாங்க, 10 பேர் ஒரு பிரைஸை கோட் பண்ணியிருப்பாங்க, இன்னும் 10 பேர் L2 பிரைஸ் கோட் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு 15 பேர் வந்து L3 பிரைஸை கோட் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்க முடியாது. கடைசியா என்ன பண்றோம், நமக்கான ரேட் சூட்டபிள் ரேட் இருந்தா போர்டு வந்து என்னன்னா பிரைஸை குறைப்பாங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு எல்லோனையே பிரைஸை கூப்பிட்டு பேசி பிரைஸை குறைப்பதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அந்த பிரைஸ் குறைச்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் L2 L3ல வந்து L1 பிரைஸை மேட்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஆர்டரை பிரிச்சு கொடுப்பாங்க. இதுதான் இருக்கக்கூடிய வழக்கமான நடைமுறை. அதுல வந்து எந்த விதமான தவறுகளுக்கு இடையில எந்த ஒரு துளி நயா பைசா கூட டான்ஜெட்கோவுக்கு எந்த விதமான இழப்பும் ஏற்படல.